இன்னைக்கு உள்ள சினிமா நடிகர்கள் பல பேருக்கு அது பாடம். ஒரு சினிமா நடிக்க முன்னா வருங்கால முதலமைச்சரே வருகன்னு போஸ்ட் போடுறான். ஜவஹர்லால் நேரு அவர்கள் திருச்சிக்கு வந்த போது அவரை வரவேற்பதற்காக பெரிய கூட்டம் கூடியது. அப்ப பக்கத்துல தியாகராஜ பாகவதர் இருக்கும் போது அவரை சுற்றி அதை விட பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அப்ப நேரு கேட்டார் காமராஜர்கிட்ட, என்ன வரவேற்க வந்த கூட்டம் மாதிரி தெரியலையே, ஆனா இந்த இடத்துல ரொம்ப பெரிய கூட்டம் இருக்கு, என்ன கூட்டம்னு கேட்கும்போது, இது தியாகராஜ பாகவதர்னு எங்க ஊர்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்காரு, அவருக்கு கூடிய மக்கள் கூட்டம் அப்படின்னு காமராஜர் பதில் சொல்றார். இவ்வளவு செல்வாக்கு உள்ள ஒருத்தரை நீங்க ஏன் காங்கிரஸ் கட்சியில சேர்க்காம இருக்கீங்க? நான் சொன்னேன்னு சொல்லி அவர் உடனே காங்கிரஸ்ல சேர்த்துடுங்க, அவர் என்ன பதவி கேட்கிறாரோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நேரு குறிப்பு கொடுத்துட்டு சென்று விடுகிறார். காமராஜர் மூலமாக அந்த செய்தி வருகிறது. அதுக்கு பாகவதர் அதை மறுத்துறார். நான் சினிமாக்காரன், நான் சினிமாவிலையும் நாடகத்திலையும் நடிக்கிறதோட பாடல் பாடுவதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. அரசியல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்க, மக்கள் நலனுக்காக சேவை செஞ்சவங்க, உங்களை மாதிரி உள்ளவங்க இருக்கணும். அரசியல்வாதி இடத்துல சினிமாக்காரன் போய் உட்காரக்கூடாதுன்னு பாகவதர் மறுத்து விட்டார். இன்னைக்கு உள்ள சினிமா நடிகர்கள் பல பேருக்கு அது பாடம். ஒரு சினிமா நடிக்க முன்னா வருங்கால முதலமைச்சரே வருகன்னு போஸ்ட் போடுறான். அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்து ஜவஹர்லால் நேரு இன்விடேஷன் கொடுத்தும் கூட, காமராஜர் நேரில் சென்று அழைத்தும் கூட வர மறுத்தவர் பாகவதர் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், அண்ணாதுரை அவர்களும் பாகவதரும் நெருங்கிய நண்பர்கள் தான். அறிஞர் அண்ணா அப்பெல்லாம் நிறைய சினிமாக்களுக்கு கதை வசனம் எழுதிட்டு இருந்தாரு. அதுல முக்கியமான படம் சொர்க்கவாசல்னு ஒரு படம். அந்த படத்துக்கு பாகவதர் தான் நடிக்கணும் அப்படின்னு அண்ணா பாகவதரை பார்த்து கேட்கிறாரு. அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்றாரு பாகவதர். அதை முழுக்க வாசிச்சு பார்த்தா நாத்திக கருத்துக்கள் அதிகமா இருக்கிற படமா இருக்கு. இவர் பெரிய ஆஸ்திகர். அப்ப அண்ணாதுரை சொல்றாரு, நான் தெய்வ நிந்தனை பண்ண மாட்டேன், நாத்திகம் பேசுற படத்துல எனக்கு இடம் இல்ல, நான் நடிக்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். இல்ல நான் நாஸ்திகம் தானே, நான் எப்படி வேற மாதிரி படம் எடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாதுரை கேட்கிறாரு. அப்போ பாகவதர் சொல்றாரு, நான் ஆஸ்திகம் தானே, நான் எப்படி அப்படி நடிக்க முடியும் அப்படின்னு கேட்டு அந்த படத்துல அவர் நடிக்கல. அப்போ எதற்காகவும் சமரசம் செய்து கொள்வதில்லை என்றதுல பாகவதர், தியாகராஜ பாகவதர் அவர்கள் ரொம்ப தீவிரமா இருந்தார். நாம போற்றுகிற தெய்வீகமும் அவர்கிட்ட இருக்கு, தேசியமும் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பிஜேபி அவருக்கு அஞ்சலி செலுத்துறோம்.